ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அர்மீனியா சமீபத்துல இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு மல்டி மில்லியன் டாலர் டீல இந்தியாவுடன் அர்மீனியா கையெழுத்திட்டு இருக்காங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதத்தை வாங்க போறாங்க? அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு எப்படி பின்னடைவை ஏற்படுத்தும்? எதற்காக அர்மீனியா ரஷ்யாவை விட்டுட்டு இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை வாங்குறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சீனா BRI அப்படிங்கிற பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை சில வருடங்களுக்கு முன்பு தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் உலகின் பல நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் இணைஞ்சிருக்க நாடுகளுக்கு தங்கள் நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு கடன் கொடுப்பதற்கான திட்டம். இந்த திட்டம் முதல்ல ஒரு நல்ல நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்க்கப்பட்டாலும் தற்போது அது சீனாவுடைய ராணுவ ரீதியிலான வளர்ச்சிக்கு உதவும் திட்டமா பார்க்கப்படுது. இதனால பல நாடுகள் அந்த திட்டத்தில இருந்து வெளியேற முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிலிப்பைன் BRI திட்டத்தில இருந்து வெளியேறுவதா அறிவிச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. பிலிப்பைன் BRI திட்டத்திலிருந்து வெளியேறியதற்கான முக்கியமான காரணம் என்ன? எப்படி சீனாவுடைய சதி திட்டத்தை பிலிப்பைன் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் 500க்கும் மேற்பட்ட ஹெலினா அப்படிங்கிற ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஹெலினா மிசைல் ஹெலிகாப்டர்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். எதற்காக இந்திய ராணுவம் 500க்கும் மேற்பட்ட மிசைல்களை வாங்குறாங்க? இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல இந்திய ராணுவம் ஈடுபட முடியும்? ஹெலினா மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அர்மீனியாவை பொறுத்தமட்டில் இந்தியா போன்றே பல வருடங்களா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதம் வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சமீப காலமா அர்மீனியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவு ஒரு நல்ல நிலையில இல்ல. இதற்கு காரணமா சொல்லப்படுவது 2020ல அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையே நொகோர்னோ கார்பட் அப்படிங்கிற இடத்துல யுத்தம் நடந்தது. இந்தியாவுக்கு எப்படி காஷ்மீர் பிரச்சனை இருக்கோ அதே போன்று அர்மீனியாவுக்கு இந்த நொகோர்னோ கார்பட் இடம் தொடர்பா அசர்பைஜானுடன் பிரச்சனை. அர்மீனியா என்ன நினைச்சாங்கன்னா, அசர்பைஜானுடைய இந்த யுத்தத்துல ரஷ்யா தங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அர்மீனியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனா ரஷ்யா அர்மீனியாவுக்கு உதவி செய்யாம காலம் தாழ்த்தி வந்தாங்க. இதன் காரணமா அசர்பைஜான் அர்மீனியா உரிமை கோரக்கூடிய பல பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய ஆயுதங்கள் அந்த யுத்தத்தின் போது சரியா செயல்படல. ஆனா அசர்பைஜானை எடுத்துக்கிட்டீங்கன்னா துருக்கியுடைய பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மீனிய டேங்குகளை தாக்கி அழிச்சாங்க. துருக்கி ஆயுதங்களை பயன்படுத்தி அர்மீனிய படைக்கு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்தினாங்க. இதனால அர்மீனியா இந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சாங்க. அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல துருக்கி மற்றும் பாகிஸ்தான் அசர்பைஜானுக்கு ஆதரவா இருந்தாங்க. 2020ல அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு அவ்வளவு பெரிய அளவுல இல்ல. இந்தியாவிடமிருந்து ஒரு சில ராணுவ உபகரணங்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா போர்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவால அர்மீனியாவுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில அர்மீனியா இந்தியாவுடனான தன்னுடைய ராணுவ உறவை மிகப்பெரிய அளவுல சமீப காலமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 2022ல என்ன சொன்னாங்கன்னா, அர்மீனியா 2022வது வருடத்துல மட்டும் இந்தியாவிடமிருந்து 245 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. குறிப்பா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள், ஆன்டி டேங்க் ராக்கெட்ஸ் போன்ற ஆயுதங்களை பெருமளவு வாங்கி குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே 2022 நவம்பர் மாதத்துல 155 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இன்னொரு ராணுவ ஒப்பந்தத்துல இந்தியாவுடன் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா 155 mm ஹவிட்சர்களை அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து இறக்குமதி செய்றாங்க. கிட்டத்தட்ட 90 ஹவிட்சர்களை இந்தியாவிடம் இருந்து அர்மீனியா வாங்கியிருக்காங்க. முதற்கட்டமா
மொத்தமா 6 ஹவிட்சர்களை இந்தியா ஏற்கனவே சப்ளை செஞ்சிட்டாங்க. அடுத்த 3 வருடங்கள்ல 84 ஹவிட்சர்களை இந்தியா அர்மீனியாவுக்கு சப்ளை செய்ய இருக்காங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களையும் வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுடன் மேலும் ஒரு ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதா அர்மீனியா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில இந்தியாவிடமிருந்து ஆன்டி ட்ரோன் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்களை வாங்குவதற்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அர்மீனியா ஜென் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்திய நிறுவனத்திடமிருந்து ஜாடஸ் அப்படிங்கிற ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. அர்மீனியா இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு முக்கியமான காரணம் துருக்கியோட ட்ரோன்களை அழிப்பதற்கு. ஏன்னா போன முறை நடந்த யுத்தத்துல துருக்கியோட ட்ரோன்கள் தான் அர்மீனியாவுக்கு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்திச்சு. அதனால இந்தியாவுடைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்களை அர்மீனியா தற்போது வாங்கி பெரும் அளவுல தங்கள் ராணுவத்தில் இணைக்க போறாங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்கியிருக்க ஜாடஸ் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தினால காம்பாக்ட் ட்ரோன்களை கண்டுபிடித்து அந்த ட்ரோன்களை அழிக்க முடியும். இந்த சிஸ்டம் அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை ஜாம் செஞ்சிரும். இதனால அந்த ட்ரோன்களால் தொடர்ந்து பறக்க முடியாமல் தரையில் விழுந்து நொறுங்கும். அர்மீனியாவுக்கு இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்தை 2024 வருஷத்தோட மார்ச் மாசத்துல இருந்து இந்தியா சப்ளை செய்ய இருக்காங்க. அர்மீனியாவுடைய எதிரி நாடான அசர்பைஜான், துருக்கி மற்றும் இஸ்ரேல் நாடுகளால் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களை பெரும் அளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களுக்கு எதிராகத்தான் தற்போது இந்தியாவிடம் இருந்து இந்த ஜாடஸ் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்தை வாங்கி தங்கள் படையில் இணைக்கிறாங்க. அடுத்த அப்டேட் 2013ல சீனா BRI அப்படிங்கிற பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை தொடங்கினாங்க. இந்த திட்டத்துல தற்போது வரைக்கும் 154 நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த BRI திட்டத்துல இணைஞ்சிருக்க நாடுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு சீனா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனா போக போக BRI திட்டத்தோட உண்மையான நோக்கம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. 2018வது வருடம்லாம் இந்த BRI திட்டம் உலகின் பல நாடுகளால் வரவேற்கப்பட்டு வந்தது. ஆனா தற்போது அந்த திட்டத்துல இணைஞ்சிருக்க 40% நாடுகள் BRI திட்டத்துல ப்ராஜெக்டுகளை செய்வதற்கு முன்வர மறுக்கிறாங்க. இதற்கு காரணம் சீனாவுடைய உண்மையான நோக்கம் இப்பொழுதுதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சீனா இந்த BRI திட்டத்தை பயன்படுத்தி உலகை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா BRI திட்டத்தின் கீழ் செய்யப்படும் ப்ராஜெக்டுகள்ல சீன நிறுவனங்கள் தான் ஈடுபடுறாங்க. அதனால சீனா கடன் கொடுக்கக்கூடிய தொகை மறுபடியும் சீன நிறுவனங்களுக்கே கிடைச்சு சீனாவுக்கு வந்துருது. இதனால அவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சீனா ஒரு நாடு தன்னுடைய ராணுவ தேவைகளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நாட்டிற்கு அதிக அளவுல கடன் கொடுப்பாங்க. அந்த நாட்டால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லன்ட்டு அதிக அளவுல கடன் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை சொல்லலாம். ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கு சீனா ஸ்ரீலங்காவுக்கு பல மில்லியன் டாலரை கடனா கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல ஸ்ரீலங்காவால கடனை திருப்பி செலுத்த முடியலன்னதும் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை 100 வருடங்களுக்கு லீஸுக்கு எடுத்துட்டாங்க. இது போன்று உலகின் பல நாடுகள்ல சீனா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்லயும் இந்தியாவுக்கு எதிரா இது போன்ற ஒரு நேவல் பேஸ் அமைப்பதற்கு சீனா முயன்றாங்க. ஆனா பங்களாதேஷ் சீனாவுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீனாவிடம் இருந்து தற்போது விலகி நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சில மாதங்களுக்கு முன்பு இத்தாலி BRI திட்டத்திலிருந்து வெளியேறுவதா சொல்லியிருக்காங்க. இத்தாலி BRI திட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா தங்களுக்கு பெரிதா எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டு மக்கள் இந்த திட்டத்தால் பெரும் அளவுல பாதிக்கப்படுறாங்க. தங்கள் நாட்டு பிரஜைகளோட வேலைகளை சீனர்கள் எடுத்துக்கொள்வதா இத்தாலி குற்றம் சுமத்துறாங்க. இந்த சூழ்நிலையில தான் பிலிப்பைன் BRI திட்டத்திலிருந்து வெளியேறுவதா தற்போது அறிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன் BRI திட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு முக்கியமான காரணம் சீனாவுடைய செயல்பாடுகள் தான். அதாவது சவுத் சைனா சி பகுதியில பிலிப்பைனுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா உரிமை கோர்றாங்க. பிலிப்பைனோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில சீன கடற்படை அடிக்கடி ஊடுருவல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பிலிப்பைன் கடற்படையோட ஒரு கப்பல் மீது சீனா தன்னுடைய கப்பலை மோதி இருக்காங்க. பிலிப்பைனுக்கு எதிரா இது போன்ற பல வேலைகளை சீனா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் முதல்ல சீனாவுடன் நல்ல நட்பு நாடாதான் இருந்தாங்க. போன முறை பிலிப்பைன்ல ஆட்சியில் இருந்த ரோட்ரிகோ ட்ரூடெசல் ஒரு சீன ஆதரவாளர். இவர் காலத்துலதான் சீனா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே நல்ல உறவு இருந்தது. இவரோட பீரியட்ல தான் பிலிப்பைன் BRI திட்டத்துல இணைஞ்சாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் சீனா
சீனாவுடைய தொடர் அச்சுறுத்தல்கள் தான். இந்த சூழ்நிலையில தான் பிலிப்பைன் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான தன்னுடைய ராணுவ உறவை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா பிலிப்பைனுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல அடுத்த மாதத்துல இருந்து பிலிப்பைனுக்கு இந்தியா சப்ளை செய்ய இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் சீன கடற்படையோட அத்துமீறல்களை கண்டிச்சிருக்காரு. பிலிப்பைனுக்கு சீனாவால் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களுடைய கடற்படை களத்தில் இறங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பிலிப்பைன் தற்போது பிஆர்ஐ திட்டத்தில் இருந்து வெளியேறுவதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 திட்டங்கள் பிஆர்ஐ திட்டத்தின் கீழ் பிலிப்பைன் நாட்டுல சீன பங்களிப்போடு செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா சீனா வேணுமென்றே அந்த திட்டங்களுக்கு பண உதவி செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல கடுப்பான பிலிப்பைன் அந்த 6 திட்டங்களையும் கேன்சல் செஞ்சுட்டு ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய நிதி உதவியோடு அந்த திட்டங்களை தொடங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் இந்த பிஆர்ஐ திட்டத்தில் இணைவதற்கு முன்பு ஜப்பான், சவுத் கொரியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய நிதி உதவியோடு தான் தன்னுடைய நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது சீனாவுடைய சூழ்ச்சி என்னன்னு பிலிப்பைனுக்கு நல்லா தெரிய வந்துட்டு, அதாவது பிலிப்பைனுக்கு பிஆர்ஐ திட்டத்தின் மூலமா அதிகமா கடன் கொடுத்தா நம்ம பிலிப்பைனுடைய சில பகுதிகளை கைப்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் சீனாவுடைய திட்டம். இது பிலிப்பைனுக்கு தெரிய வந்ததனால இப்பொழுது தன்னுடைய ட்ரெடிஷனல் நட்பு நாடுகளுடன் மறுபடியும் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் காலங்கள்ல சீனாவுடன் பிஆர்ஐ திட்டத்திலிருந்து மேலும் பல நாடுகள் வெளியேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எந்தெந்த நாடுகள் பிஆர்ஐ திட்டத்திலிருந்து வெளியேறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், இந்திய ராணுவம் 500 ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த ஹெலினா மிசைல்கள் ஹெலிகாப்டர்கள் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். அது மட்டும் இல்லாம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனம் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்காக தான் இந்த ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்திய ராணுவம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரா அப்படிங்கிற இன்னொரு ஹெலிகாப்டர்லையும் இந்த ஹெலினா மிசைல்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க. ஹெலினா மிசைல் நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்ட மிசைல். ஹெலினா மிசைல்கள் பிரத்யேகமா இந்திய தரைப்படைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று நாக் மிசைல பேஸா வச்சு துர்வாஸ்திரா அப்படிங்கிற இன்னொரு மிசைலையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய டேங்குகளை மிக எளிதா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 7 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஹெலினா மிசைல்ல டார்கெட்டை துல்லியமாக தாக்குவதற்கு அட்வான்ஸ் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால லாக் ஆன் பிஃபோர் லான்ச் மற்றும் லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் மோட்ல இயங்க முடியும். தற்போதைய நிலையில இந்த ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா மிசைல்கள் உலகின் தலை சிறந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களா இருக்கு. ஹெலினா மிசைல ஈஸ்டர்ன் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சும் இந்தியா சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த சோதனையிலும் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் டாண்டம் வார்ஹெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால எவ்வளவு திக்கான ஆர்மர்கள் கொண்ட டேங்கையும் இந்த மிசைல்கள்னால அழிக்க முடியும். ஹெலினா மிசைல்னால 828 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொப்பலன் ராக்கெட் பூஸ்டர் மற்றும் சஸ்டெய்னர் மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெலினா மிசைல்கள்னால 8 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல டார்கெட் தொடர்பான இன்புட்டை கொடுப்பதற்கு 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால மிசைல் டார்கெட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுதே டார்கெட் தொடர்பான இன்புட்டை கொடுத்து வேறு டார்கெட்டுகளையும் தாக்க வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.